அதே போன்று ஹஸ்ரத் அவர்கள், அப்துல்லா ஹஸ்ரத் மிஸ்பா அவர்கள், எதனால் நாங்கள் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனை தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த 7 வருட காலமாக அவர்களிடம் சென்று நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் சொன்னால், அவர் என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள், இளைஞர்கள் என்னென்ன செயல்கள் எல்லாம் எங்களுடைய இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள், இளைஞர்கள் மார்க்க சேவை மையம் அவர்கள், அதை குறித்து நாம் தெளிவாக நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அதற்கு முன்பாக ஹஸ்ரத் அவர்கள் எதனால் நாங்கள் இவரை ஏற்றுக்கொண்டோம், எதனால் நாங்கள் இவ்வளவு வீரியமாக எங்களால் செயல்பட முடிகிறது என்பதை உங்களுக்கு நான் உணர்த்துகிறேன். பொதுவாக இந்த முகலாவிலே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதற்கு தீர்வு நாங்கள் ஹஸ்ரத் இடத்துல கேட்போம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த சாலின் பார்க்கில் என்ஆர்சி என்பிஆர் அந்த சமயத்தில் ஒரு போர்க்களம் நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது. சென்னையில் பெண்கள் வந்து போர்க்களத்தில் இறங்கி போராடுறாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் அவர்கள் மீது தடியடி அடிக்கிறாங்க. அதை கண்டித்து நம்மளுடைய ராணிப்பேட்டையில் முத்திக்கடையில் போராட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி பிலால் அண்ணன் சார்பாக, ஹஸ்ரத்தின் சார்பாகவும் அந்த நேரத்தில் அணி திரட்டப்படுது. அந்த நேரத்தில் ஹஸ்ரத் அவர்கள், அந்த நேரத்துக்கு எஸ்ஐயாக இருந்த அவர்கிட்டே போயிட்டு ஹஸ்ரத் அவர்கள் வந்து, எங்களுடைய பெண்கள் தாக்கப்படுகிறார்கள், நாங்கள் இஸ்லாத்திற்காக நிற்கிறோம் என்று, முஸ்லிம்காக குரல் கொடுக்கிறோம் என்று எஸ்ஐ அவர்களே எதிர்த்து பேசி துணிச்சலாக நின்றார்கள். அதற்கப்புறம் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம், ஒரு ப்ரோக்ராமில் அதே ஹஸ்ரத் கிட்ட வந்து பக்கத்தில் அந்த எஸ்ஐ அவர்கள், அதாவது எஸ்ஐக்கும் மேலே அவரு வந்து உட்காந்து ஹஸ்ரத்தில் அன்பான முறையில் பேசி துவாவை பெற்றுக்கொண்டு சென்றார். இதுதான் வந்து துணிச்சலான விஷயம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தை இந்த சங்கிகள் வந்து தவறாக நபிகள் நாயகம் சித்தரிக்கும் போது, ராணிப்பேட்டை, நம்மளோட சுற்றி வட்டார மொஹலா, விஷாரம், ஆற்காடு போன்றவர்கள் அனைத்தும் வந்து முத்திக்கடத்தில் போராட்டத்துக்கு நாம் போகும்போது அதில் எல்லாருமே இருக்காங்க. சுன்னத்துல் ஜமாத் சேர்ந்தவங்க, தப்லீக் ஜமாத் சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த இளைஞர்களும் சரி, கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மர்கஸில், ராணிப்பேட் மர்கஸில் இருந்தால் இந்த ஜமாத் வந்து கிளம்புது, போராட்டத்திற்கு போகிறாங்க. இந்த மர்கஸில் இருந்தால் தப்லீக் சாத்திகளும் வந்து விட்டார்கள். ஆனால் ஒரு சில தப்லீக் சாத்திகள் தன்னுடைய கொள்கை தான் முக்கியம், ஜமாத்தோடைய கொள்கை தான் முக்கியம் என்று சொல்லி அந்த மஸ்ஜித்தில் மர்கஸிலேயே வந்து பயானை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை? ஹஸ்ரத் அவர்கள், இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், தப்லீக்குடைய கொள்கைக்காக, அதாவது கொள்கை மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்று, இது வந்து மற்ற விஷயங்கள் தீனில் இல்லை என்று விலகியவர்கள் இவர்கள். அல்லாஹ்விற்காக தான் செய்தார்கள் பயானை. ஆனால் மற்ற விஷயங்களை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்காத தீன் இல்முன்னு சொல்லிட்டு இவங்க விலகி கொண்டு அந்த மர்கஸ்லேயே உட்காந்து பயான் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏற்பட்டது எனக்குள். இவர்களிடத்தில் இந்த இல்மு இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் தப்லீகை சேர்ந்த பல பேர் வந்து இந்த போர்க்களத்தில் இருந்தாங்க. ஆனால் முக்கியமானவர்கள் வந்து மஸ்ஜித்தில் தான் இருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அந்த போர்க்களத்துக்கு வரலை. அதே மாதிரி பல இளைஞர்கள் வந்து தப்லீகில் இல்லாத இளைஞர்களும் சரி, இருந்த இளைஞர்களும் சரி, அதே ராணிப்பேட் கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய நண்பர்களே. இது எந்த மாதிரியான ஒரு இல்மை கொண்டு போய் சேரும் என்று, ஒற்றுமையை கொடுக்கும் என்று சுத்தமாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஹஸ்ரத் அவர்கள் துணிச்சலாக அவர்களுடைய அந்த போர்க்களத்தில் நின்று, இது போன்ற 2-3 போர்க்களத்தில் அவர்கள் நின்று அவருடைய பேச்சையும் கருத்துக்களையும் பகிர்ந்து, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார் என்று மாற்று மத சகோதரர்களுக்கும் நோட்டீஸ்களை கொடுத்து இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டார்கள். அதே போன்று இந்த பலஸ்தீனுடைய விஷயங்களாக இருக்கட்டும், பலஸ்தீனோட போராண்டு இன்றைக்கு 400க்கும் மேற்பட்ட நாட்களை கடந்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீனுடைய இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் யார், பலஸ்தீன் என்றால் என்ன, இது போன்ற விஷயங்களை தெரியப்படுத்துவதற்காக மொஹலாவில் ஒரு நாள் நோன்பு நிகழ்ச்சியை வைத்து, அதாவது இந்த போர் தொடங்கப்பட்ட 40 நாளுக்குள்ளேயே வந்து ஒரு நாள்
நோன்புடைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த பலஸ்தீனுக்காக நோன்புகளை வைத்து பலஸ்தீனை பற்றி மக்களுக்கு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்த மசாயிலோட கிளாஸுகளை வந்து சொல்லி எவ்வளோ விஷயங்களை வந்து இது போன்ற விஷயத்தை வந்து முன்னெடுத்தார்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம், இந்த விஷயங்கள் தப்லீக்ல இல்லை என்பதற்காக நீங்கள் ஷிர்க் என்று சொல்ல முடியுமா? அதே போன்று மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் அவர்களுடைய மாமா அவர்கள் தொடர்படியான இது போன்ற வேலைகளை உலகம் முழுக்கவும் இந்த சுன்னத்துல் ஜமாத் சார்பாக இந்த வேலைகள் நடக்கப்படுகிறது. அதாவது மாற்று மத சகோதரருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி சொல்ல வேண்டும். அதாவது இந்து சகோதரர்களே வந்து எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புக்கு எழுதியிருக்கார்கள். இதை வந்து நாம் வந்து மாற்று மத சகோதரருக்கு சொல்லி அவர்கள் பயனடைய வைக்க வேண்டும். இது போன்ற முயற்சிகளை ஹஜ்ரத் அவர்களுடைய மாமா அவர்கள் அமீர் பக்ரி அவர்கள் அவர்களுடைய வேலை இதுதான். தொடர்படியான வேலைகளை அவர் செய்து கொள்கிறார்கள். அவருடைய பர்சனல் வேலை இருந்தாலும் இதனுடைய அல்லாஹ்வுக்காக செய்கிறார்கள். இதுதான் சத்திய சகாபாக்கள் கொண்டு வந்த தீன். அதாவது மாற்று மத சகோதரருக்கு தீனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும். இதுதானே நாம் சகாபாக்கள் செய்த விஷயம். நம்மளுடைய தாலிம் கிதாப்லேயே நம்ம படிக்கிறோம், இந்த சகாபிக்கு சென்று இஸ்லாத்தை போதித்தார், இவர் இஸ்லாத்திற்கு ஈமானை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாம் இந்த விஷயத்த நம்ம கூடயே இருக்கிறவர்களுக்கு நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கணும்ல. இதுதானே வந்து ஒரு முழுமையான பலமான ஈமானாக இருக்க முடியும். அதே போன்று நம்ம சகோதரர்கள் தாக்கப்படும் போது பல சகோதரர்கள் வந்து மஜித்தும் இஸ்லாமிய பெண்களும் இளைஞர்களும் தாக்கப்படும் போது நம்ம களத்திற்கு வர வேண்டும். நாம் வெறும் தாவாவோட பணிகள் மட்டும் செய்யக்கூடாது. இது போன்ற ஹஜ்ரத் அவர்கள் தெளிவான முறையில் அவர்கள் வந்து களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று கொரோனா அதாவது என்ஆர்சி என்பிஆர் காலகட்டங்களிலும் ஒரு நாள் நோன்புடைய நிகழ்ச்சிகளை செய்து இதில் பெரும் பங்கு ஹஜ்ரத் அவர்களுடைய பங்கு இருக்கிறது. அதே போன்று அது ஒரு நாள் நிகழ்ச்சி வைத்து லா இலாஹ இல்லா அன்ட சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன் இந்த உடைய வசனத்தை மக்களிடத்தில் செலுத்தி அந்த போர்க்களத்தை என்ஆர்சி என்பிஆர் என்ற சட்டமே இல்லாமல் ஆக்கியது. இது போன்ற விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக ஒரு தலைமையை ஏற்றிருக்கிறார்கள். அதே போன்று இளைஞர்களிடத்தில் ஜனநாயக ரீதியில் எப்படி போர்க்களத்தில் நாம் சந்திக்க வேண்டும், எப்படி போருடைய யுத்திகளை கையாள வேண்டும், ஒரு தவறு ஒன்று ஏற்பட்டு சொன்னால், நம்மளை ஒரு தாக்குகிறார்கள் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் தான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் அவரை தண்டிக்கவும் செய்யலாம், மன்னிக்கவும் செய்யலாம். அதே போன்ற மன்னிப்பு என்பது வந்து இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, இந்த அதாவது ஒருத்தர் மூலியமாக அனுப்புறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சம்பந்தப்பட்டவர்கள் தான் வந்து மன்னிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது. இது போன்ற ஒரு எந்த விதமான கன்ஃபியூஷனான விஷயங்கள் இருந்தாலும் ஹஜ்ரத்திடத்தில் வந்து தெளிவான வந்து விளக்கங்கள் கேட்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கையோட தரத்தை உயர்த்து கொண்டு போகிறோம். அதே போன்று இளைஞர்கள் வந்து இந்த கஞ்சாவுக்கு அடிமையானவர்கள் இது போன்றவர்களை எப்படி நாம் மஜித்துடன் இணைக்க வேண்டும் ஏன்னு சொன்னால், ஹஜ்ரத் அவர்களுடைய வரலாறு வந்து குறைவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சுருக்கமாக பார்க்க வேண்டும் சொன்னால், அவர் இந்த முகலாவிற்கு வருவதற்கு முன்பாக இந்த 10th ஃபெயில் ஆனவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் வந்து இவர் தான் அந்த ஸ்கூலுக்கு இவர் தான் ஹெட் மாஸ்டர். பாஸ் ஆனவங்கள படிக்கக்கூடியவர்களே பாஸ் பண்ண வைக்கலாம். ஃபெயில் ஆனவர்களுக்கு எப்படி அவருக்கு ஹெட் மாஸ்டர் இருக்காங்கன்னா, இந்த சுத்தமாக படிக்காதவர்களுக்கு ஹெட் மாஸ்டர் இருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க அவருடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. இதனால்தான் எங்களை அவர் மிகவும் துல்லியமான முறையில் வழிநடத்த முடிகிறது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இல்மு. அதே போன்று அல்லாஹ்வை பற்றி படித்து கொடுப்பது. இதை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் மிகவும் விளக்கமாக போகும். சுருக்கமாக என்று சொன்னால், எந்த சகாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடமாக தீனுடைய இல்மை சேர்த்தார்களோ, அதன் பிறகுதான் வந்து சகாபாக்கள் முழு உலகத்தையும் ஆண்டார்களோ, அதே போன்ற ஒரு அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டிய இல்மை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த இல்மு யார் இடத்தில் இருக்கிறதோ அந்த வழிமார்களை பற்றி எங்களுக்கு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் போன்றவர்களுடைய உமர் முக்தார்
90 வயதில் அவர் போர்க்களத்துக்கு சென்றால் இது போன்ற வரலாற்றுகளை சொல்லி எங்களை பலப்படுத்துகிறார், உள்ளத்தை தெம்புப்படுத்துகிறார். இது போன்ற விஷயங்கள் தான் ஒரு தலைமைத்துவம். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தீன். வெறும் தாவத்துடைய வேலை மட்டும் அவர்கள் செய்யவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற விஷயங்களை ஷிர்க் என்று ஃபத்வா கொடுப்பவர்கள் இதை நோட் பண்ண வேண்டும். இதெல்லாம் ஷிர்க் என்று சொன்னால் அப்போது இந்த சமுதாயத்தை எப்படி நாமால் உயர்த்த முடியும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த மொஹலாவிற்கு ஹஸ்ரத் அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அது மட்டும் இல்லாமல் 15 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் மத்தியில் அவர் பெருமளவில் இல்மோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர்கள்லாம் இப்போ உங்களுக்கு எதிராக நோக்கி வரல, ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக வந்து நிற்பார்கள், வளர்ந்து நிற்பார்கள். இல்மோடைய ஆதரவு, ஹஸ்ரத்தோட ஆதரவு பெற்றவர்கள் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்ரத்துக்கு எதிராக வந்த ஒரு 30-40 பேரில் இவர்கள் பல பேர் தப்லீக்கோட சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு இப்போ தெளிவாக புரிந்திருக்கும், நம்முடைய தப்லீக்கில் இல்லாத ஒன்றை நாம் ஷிர்க் என்று சொல்வது அப்பட்டமான விஷயம் என்று. இப்போ தப்லீக்கை சேர்ந்தவர்களும் இந்த போர்க்களத்திற்கு ஹஸ்ரத்துக்கு எதிராக வரக்கூடாது என்பது என்னுடைய சகோதரர்கள், தப்லீக் சகோதரர்களுக்கு நாம் செய்யும், அல்லாவிற்காக செய்யும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என அநீதிக்கு தப்லீக் அவர்கள் என்னைக்கும் துணை போனதில்லை, துணை போகவும் கூடாது என்பதுதான் நம்மளுடைய மொஹலாவிற்கு உடைய வரலாறு. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமாக இளைஞர்களிடத்தில் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், அதாவது பொய் என்று கூறி ஷிர்க் என்று சொல்லி பொய் கூறிவிட்டீர்கள், அதை திரும்ப பெற வேண்டும். அதே போன்று இளைஞர்கள் நாம் செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவோ இருக்கிறது. முக்கியமாக செய்ய வேண்டிய பணியை நம் மொஹலாவில் இருக்கிற பிரச்சனைகள், முஸ்லிம்களுக்கும் மசூதிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சொன்னால் இந்த மொஹலாவிற்கு நம்மளுடைய கவனமே எப்படி போக வேண்டும் என்று சொன்னால், இளைஞர்களை சகோதரர்களுக்கு எப்படி வீரத்தை கடத்துவது, எப்படி இந்த ஜோதியை, இந்த இஸ்லாத்தை போதிப்பது. அதாவது இஸ்லாத்தை போதிக்க பல பேர் இருந்தாலும், சமூக சேவைகள் செய்ய பல பேர் இருந்தாலும், இவளுக்கு வீரத்தை கொண்டு போய் எப்படி சேர்ப்பது? நீங்கள் வீரமாக இருந்ததன் காரணமாக தானே ஹஸ்ரத்தை நோக்கி வந்தீங்க. நாங்கள் வீரமாக இருந்தது காரணமாக தான் ஹஸ்ரத்தை ஆதரவாக வந்தோம். இப்போ நாம் ஒன்றிணை வேண்டும், நம்ம இளைஞர்கள் ஒன்றிணை வேண்டும் என்பது பல பேருடைய நல்லவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் ஒவ்வொரு மீலாடி நபிகளும் சந்திக்கும் போதும் அனைத்து மொஹலாவாசிகளும் நாம் சந்தித்து கொண்டு வந்தோம். ஆனால் இப்போதுதான் தெரிகிறது அனைவரும் உள்ளத்திலும் வஞ்சம் இருந்திருக்கிறது என்பது. அதை நாம் நிச்சயமாக போக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. அதே போன்று நாம் வாழும் இந்த சிறிது காலம், அடுத்து வருகிற 30-40 வருட காலங்களில் நாம் அனைவரும் இருப்போமா என்று தெரியாது. நாம் நம்மளுடைய கோபங்களையும் சுய சிந்தனைகளையும் ஒதுக்கிவிட்டு குர்ஆன் ஹதீஸ்கள் என்ன சொல்கிறது என்பது பார்த்துவிட்டு நாம் முடிவெடுக்க வேண்டும். குழப்பவாதிகளை பிரித்துவிட்டு ஹஸ்ரத் அவர்களை நம்மளுடைய இமாமாக நீங்கள் முழுவதும் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் அனைவருடைய சந்தேகங்களும் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். அதற்கான வாய்ப்புகளையும் நேரத்தையும் உருவாக்க வேண்டும். பெரியவர்கள் நீங்கள் ஓகே என்று சொன்னால் அந்த நேரத்தை நாம் உறுதிப்படுத்தி அந்த மஷ்ராக்களையும் நாம் செய்ய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று நம்மளுடைய வாலிபர்கள் நாம் சொல்லுவது, இந்த வந்த 40 பேராக இருக்கட்டும், இதில் ஜமாத்தார்களும் அவர்கள் போயிட வேண்டும், ஹஸ்ரத்துக்கு எதிராக நிற்கக்கூடாது. வாலிபர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய படித்த படிப்பில் இது இல்லை என்பதற்காக தப்லீக் என்ற படிப்பு தான் உங்கள் இடத்தில் இருக்கிறது. அந்த படிப்பு, அதுக்கு அடுத்து படிக்க வேண்டிய இல்மில் படிக்க வேண்டிய படிப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. சுன்னத்துல் ஜமாத்தில் என்ன சொல்கிறது, மற்ற ஜமாத்தில் என்ன சொல்கிறது, இதெல்லாம் நாம் படித்தால் தான் உறுதியாக நிற்க முடியும். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், சுன்னத்துல் ஜமாத்தில் உறுதியாக நிற்கிறோம். ஏன் என்று சொன்னால், சுன்னத்துல் ஜமாத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக வந்த ஜமாத், அவர்களுடைய காலத்தில் இருந்தே கொண்டு வரப்பட்ட அந்த ஜமாத். அதுதான் பேணுதலாக முன்னோர்கள் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய மொஹலாவும் காவா மஜித் மொஹலாவும் சுன்னத்துல் ஜமாத்துடைய அடிப்படை கொண்ட பைலாவை கொண்ட ஜமாத் தான். அதனால் தான் இத்தனை வருட காலமாக சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இதை பணிபுரிந்து வந்தார்கள். மற்ற ஜமாத்தார்கள் இதில் ஈடுபடவில்லை. ஏன்னு சொன்னால், தப்லீக்கை சேர்ந்தவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தப்லீக் என்பது ஹஸ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூலியமாக அனைவரிடத்திலும் அடிப்படையான தீன் போய் சேர வேண்டும் என்பதற்காக 200 வருட காலமாக
உருவாக்கப்பட்ட ஜமாத் தான் தப்லீக் ஜமாத். இதில் இல்லாத ஒன்றை நீங்கள் ஷிர்க் என்று சொல்லக்கூடாது. இப்படி சொல்வதன் காரணமாக தான் தப்லீக்கின் மீது வெறுப்பு உண்டாகும். இன்றைக்கு உலகம் ஃபுல்லாகவும் தப்லீக்கில் போகிறது. ஆனால் பல இடங்களில் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய காரணம் இந்த ஷிர்கோட ஃபத்வாவை கொடுப்பது தான். இது செய்வது ஒரு சில பேர் தான். அதாவது பல பேர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய முகலாவில் இது போன்றவர்களினால் இருக்கிறார்கள். அதே போன்று நாம் முன்பு கூறப்பட்ட போல் அண்ணன் சலிமன்னனாக இருக்கட்டும், சையத் பாயாக இருக்கட்டும், வக்கீல் பாக இருக்கட்டும், அமீர் சாப் கௌஸ் பாக இருக்கட்டும், அதாவுல்லாபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஹஜ்ரத்திற்கும் சுன்னத்துல் ஜமாத்துக்கும் மிகவும் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். இவர்களின் நோக்கம் தீனை கொண்டு போய் எப்படி சேர்ப்பது. இதே சையத் பாயிடம் நான் சொல்லும்போது ஃபஜருடைய தொழுகைக்கு 10 வயதிற்கும் உட்பட்ட இளைஞர்கள் இந்த மொஹலாவையில் காவா மஸ்ஜித்தில் தொழுகிறார்கள் என்று சொன்னதுக்கு இவர்களுக்கு அடிப்படையான இல்மும் கொடுக்க வேண்டும், ஜமாத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் ஜமாத்திற்கும் போயிருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக்கொண்டது. இல்மு போய் சேர வேண்டும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு. ஆனால் என்னோட ஜமாத் தான் இங்கே இருக்கணும், என்னோட கொள்கை மட்டும்தான் இங்கே இருக்கணுன்றது இது ஷைத்தானான ஒரு விஷயமாகும். அப்படி சிரிக்கென்று நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம்னா அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும். அதுக்கு நிச்சயமாக இஸ்லாம் வரவேற்கிறது. அனைத்து இளைஞர்களும் வரவேற்கிறார்கள். இந்த போன்ற இதே மாதிரி நம்ம சொன்னது போன்று இந்த காவா மஸ்ஜித்தோட விஷயங்கள் இந்த தப்லீக்கோட நிர்வாகிகள் உள்ளே வரும்போது அவர்கள் வந்த நோக்கம் நாம் தான் அதுக்கு ஆதரவும் கொடுத்தோம். ஆனால் இவர்கள் வந்த நோக்கம் தவறான விஷயம். இவருடைய இல்முடைய தரம் எவ்வளவு இருக்கிறது என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். நிச்சயமாக அனைவரும் விருப்பப்பட்டீர்கள் சொன்னால் உயர்தரான இல்மை நாம் நோக்கி படிக்க முயற்சி செய்வோம். நாங்கள் அதை படித்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நாங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஹஜ்ரத்தை நாங்கள் பின்தொடர்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்காக மற்ற ஜமாத்தார்களையும் நாங்கள் வெறுக்கவும் இல்லை, தவறாகவும் பேசியதும் கிடையாது. இதுதான் எங்களுடைய வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அதே போன்று இளைஞர்கள் நாம் செய்ய வேண்டிய பணி நம்மளுடைய சகோதரர்களுக்கு நம்மளுடைய பவரை கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பவரின் காரணமாக தான் நீங்கள் இங்கே வந்தீங்க. அந்த பவரை நம்ம எப்படி வாலிபர்களுக்கு கொடுக்க போகிறோம்? இந்த நம்மளுடைய மகளாட சிறுவர்கள் தாக்கப்படும் போது, இல்லை ரவுடி பயிர்களால் இது போன்ற கலாட்டாக்கள் நடக்கும்போது பல பேரோட எண்ணம் இளைஞர்களை ஒன்று சேர்த்து ஒரு டீமை உருவாக்க வேண்டும். மஜித்தில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் உருவாக்க வேண்டும். இது போன்ற ஒரு விஷயத்தை ஜிபி மீட்டிங்லேயே நாம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம். இளைஞர்களுக்கு மஜித்துக்காக ஒரு டீம் உருவாக்கப்பட வேண்டும். எந்தவித ப்ராப்ளம் நடந்தாலும் களத்தில் நிற்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்திற்கான ஒரு டீம். இந்த டீம் ஷஹாதத் என்று வைக்க வேண்டும். யார் இஸ்லாத்திற்காக குரல் கொடுக்கிறார்களோ, முஸ்லீமுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் இந்த மஜித்தில் வைத்து கண்ணியமும் கௌரவம் படுத்தப்பட வேண்டும். இதில் இளைஞர்களுடைய பணி தான் முக்கியமான பணி. ஏனென்று சொன்னால் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வீரத்தை கொடுத்து விட்டார்கள். நம்மளை பார்த்து தான் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இந்த வீரத்தை சுமக்கும். நம்முடைய பணி தாவாவுடைய பணியாக மட்டும் நிற்கக்கூடாது. இப்படி நிற்பதன் காரணமாக கோழைத்தனத்தை நோக்கி போக வாய்ப்பு உள்ளது. நிச்சயமாக நம் வீரத்தை கடத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எந்த ஜமாத்தை நீங்கள் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அவர்களுக்கு வீரத்தை படித்து கொடுக்க வேண்டும். இதன் காரணமாக தான் ஹஜ்ரத் எங்களிடத்திலும் எங்களுடைய டீமிலும் நாங்களும் அனைவரும் சேர்ந்து மஷூரா செய்து மொஹலாவில் சிலம்பம் கிளாஸை எடுத்து வர வேண்டும், இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு வீரத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக மஷூரா செய்து மொஹலாவில் நிர்வாகத்தில் நாங்கள் சிலம்பம் கிளாஸ்க்காக இடம் தர வேண்டும் என்று பர்மிஷன் கேட்டோம். ஆனால் மஷூரா செய்து சொல்கிறார்கள் என்று 3 வருடத்திற்கு முன்பாக சொன்னார்கள். அதை குறித்து அவர்களும் கவலை செய்யவில்லை. பிறகு நாங்களும் அது குறித்து அவருக்கு ப்ரெஷரும் கொடுக்கவில்லை. இதுதான் ஒரு பட்சத்தில் அவர்கள் அந்த நேரத்தில் அனுமதி கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்நேரம் பல வீரர்களை இந்த மொஹலா சுமந்திருக்கும், பல தற்காப்பு வீரர்களை சுமந்திருக்கும். இதுதான் நம்மளுடைய வரலாற்று ரீதியாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். மொஹலாவை என்னுடைய நோக்கம் வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இளைஞர்களுக்கு தற்காப்புகளை கொடுக்க வேண்டும். இதுதான் ஹஜ்ரத்துடைய நோக்கமும் கூட. பல வீரத்தை பற்றியும் ஹஜ்ரத் அவர்கள் வரலாற்றுகளை பற்றியும் கொண்டு செல்ல வேண்டும். மற்றும் பொதுவாக நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் நம்முடைய இளைஞருக்கு தாக்கப்படும் போது இதே ஹஜ்ரத்துக்கு எதிராக வந்த இளைஞர்கள் பல பேர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போனீர்கள். அதற்கு அந்த சகோதரர்களிடத்தில் போய் ஆதரவு வைத்து
நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்கிற எங்களுக்கும் என்னையும் சேர்த்து போலீஸ் கோர்ட் ஆகிடும், கேஸ் ஆகிடும், தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போ என்று சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், இப்போது ஹஜ்ரத்துக்கு எதிராக வந்து நிற்கிறார்கள். இதுதான் உங்களுடைய வீரமா? அதாவது நான் அனைவரும் சொல்லவில்லை, சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது புரியும். இது போன்ற இளைஞர்கள் நாம் தாக்கப்படும் போது நீங்கள் வராத போது அதற்கு துணை, அதாவது இளைஞர்களுக்கு ஆதரவாக போகக்கூடியவர்களையும் நீங்கள் தடுத்து விட்டு நீங்கள் இப்போது ஹஜ்ரத்துக்கு எதிராக வந்து நிற்கிறீர்களே, இது என்ன மாதிரியான ஒரு உங்களுடைய தைரியத்தை போற்றுகிறது? பொதுவாக இஸ்லாம் கூறுவது, ஒரு இளைஞர்கள் நம்ம கண்முன் தவறு நடக்கும்போது அது முதலாவது நம்ம கரங்கள் மூலியமாக தடுக்க வேண்டும். அதுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால்தான் நாம் வாயால் தடுக்க வேண்டும். அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் உள்ளத்தால் தடுக்க வேண்டும். நம்மளுடைய இளைஞர்களுக்கு சக்தி இல்லையா? சக்தி இருந்ததுனால தானே நீங்க வந்தீங்க, அல்லாவுக்காக வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க ஹஜ்ரத்துக்கு எதிராக. இப்போ நீங்க வந்தது தவறு என்று தெரிஞ்சிச்சுல, ஹஜ்ரத்துக்கு ஆதரவாக நீங்க நில்லுங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகத்தையும் தீர்த்து கொள்ளுங்க. நம்மளுடைய மொஹல்லாவில் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து உருவாக்கப்பட்டு இளைஞர்கள் மத்தியில் வந்து நம்ம வீரத்தை கடத்த வேண்டும். அதே போன்று தாவத்துடைய வேலைகள் ஈடுபடக்கூடிய எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, நாம் வந்து வெறும் தாவத்துடைய வேலையை மட்டும் செய்வது கிடையாது. நம்ம கண்முன் ஒரு அநியாயம் நடந்துக்கும் போது, நம்மளுடைய இஸ்லாமியர் தாக்கப்படும் போது, இஸ்லாம் என்பது ஒரு வெள்ளை கொடி. அந்த இஸ்லாமியர் நம் கண்முன் ஒரு இஸ்லாமியர் தாக்கப்படும் போது அந்த வெள்ளை கொடி கீழே விழுந்து அதன் மீது ரவுடிகள் நடப்பார்கள், ஆனால் இறை மறுப்பாளர்கள் நடப்பார்கள். நாம் அந்த நேரத்துக்கு சென்று அந்த இஸ்லாமியனை காப்பாற்றி ஜனநாயக ரீதியில் போராடி அந்த இஸ்லாத்துடைய கொடியை எடுத்து நட்டு வைக்க வேண்டும். இதுதான் வந்து இஸ்லாத்தை, தீனை வளர்ப்பது, பாதுகாப்பது. நாம் வெறும் தாவத்துடைய வேலையை மட்டும் செய்வதின் காரணமாக நிச்சயமாக நபிகள் நாயகம் கொண்டு வந்த தீன் இது கிடையாது. இது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதாவது இது மட்டும்தான் சொல்வது கிடையாது, மற்ற விஷயங்களை நீங்கள் ஷிர்க் என்று ஃபத்வா கொடுப்பது. இதுதான் வந்து நம்முடைய இளைஞர்கள் செய்ய வேண்டும். மஜித்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீமை உருவாக்க வேண்டும், மொஹல்லாவுக்கு என்று சொல்லிட்டு. இவருக்கு எந்த நேரத்தில் எந்த தவறு நடந்தாலும் நம்ம அந்த நேரத்துக்கு வந்து நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவித்து இளைஞர்களை நாம் பாதுகாத்து, பெரியவர்களை பாதுகாத்து, நம்மளுடைய ஜனநாயக ரீதியில் நம்ம போராடி நம்மளுடைய பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லையோ இதுலையோ வந்து நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்து நாம் வந்து அந்த வீரத்தை கடத்தணும். ஜனநாயக ரீதியாக போராடக்கூடியது தான் இஸ்லாம் என்று நம்ம அதை கடத்தணும். நம்ம கண்ணும் காணாமல் பார்த்தோம் போய் கொண்டு இருந்தோம்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்போது இது தீனுக்காக செய்கிற விஷயமா? நீங்களே வந்து யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு பட்சத்தில் என்னோட விஷயத்தில் நான் சொல்ல வேண்டியது என்ன சொன்னால், என்னோட விஷயத்தில் நான் பாதிக்கப்படும் போது எனக்கு, அதாவது பாதிப்பு என்பது வந்து சொந்த குடும்பத்தின் மூலயமாகவோ அதாவது இந்த காசோட விஷயமாகவோ குடும்ப விஷயமாகவும் கிடையாது. மொஹல்லா விஷயமாக ஒரு களத்தில் ஒரு போராட்டத்துக்கு வரும்போது, நாங்கள் தாக்கப்படும் போது, அப்படியும் இளைஞர்கள் பார்த்தும் பார்க்காமல் என்னுடைய நண்பர்களும் மொஹல்லாவை சேர்ந்தவர்கள் போகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எங்களுடைய ஜனாசாவிற்கும் தோல் கொடுக்கக்கூடாது, ஜனாசாவையும் பார்க்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கோரிக்கை. என்னுடைய நண்பர்களுக்கும் நான் சொல்வது, கண்முன்னே நமக்கு சக்தி இருந்தும் அநியாயம் நடக்கும் போதும் நாம் அதை பார்த்து கொண்டு போகிறோம் சொன்னால் அது முஸ்லீம், அவர்தான், எந்த ஜமாத்தாக இருந்தாலும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். அவரோட முஸ்லீம், அவ்வளோதான். ஏன் பலஸ்தீனில் போர் நடக்கும்போது நாம் ஏன் நமக்கு உள்ளம் துடிக்குது, ஏன் கவலைப்படுது? இதுக்காக தான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம் உடலில் ஒரு பாகம் வெட்டப்பட்டால் உடல் முழுக்க எப்படி வலிக்கிறதோ, நம்மளோட கண்முன் ஒரு இளைஞர் வந்து ஒரு சகோதரர்கள் நாம் தாக்கப்படும் போது நம் உடல் முழுக்கம் வேதனை அனுபவிக்கிறது. ஏன் நம்மளிடத்தில் சக்தி இல்லையா? நம்மளுடைய எதிரிகள் அவ்வளோ பெரிய வீரமானவர்களா? தற்காப்பு கலைகளை தெரிந்தவர்களா? துப்பாக்கி வைத்திருப்பவர்களா? எதுவும் கிடையாது, சாதாரணமானவர்கள். நம்ம இடத்தில் இருக்கிற வீரத்தையும் பலத்தையும் அந்த நேரத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். நம்ம ஒற்றுமையை பெருக்கி நம் களத்திற்கு வர வேண்டும். இதுதான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு, நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கு செய்ய வேண்டிய, நம்மளுடைய இளைஞர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு சேவை. அவர்களுக்கு என்ன தேவை? இவர்கள் சோஷியாலிட்டி, அந்த தேவைகள் இவர்களிடத்தில் இருக்கிறதா?
இவரால் இவ்வளோ முடியுமா இது செய்யலாம், இவரால் இது முடியுமா இது செய்யலாம், இவரால் தாவத் தான் முடியுமா இது செய்யலாம், பொலிட்டிக்கலாக இவ்வளோ முடியுமா இவர் செய்யலாம். நம்மளுடைய இளைஞர்கள் நம்மளுடைய உடல் பலத்தை காட்டணும், நம்மளுடைய களத்திற்கு வரணும். முதலாவது களத்திற்கு வரணுடைய நாம தான். அப்போதான் நம்ம பெரியவங்கள குழந்தைகளும் நம்ம பாதுகாக்க முடியும். நாம் களத்துக்கு வந்து நம்மளுடைய இளைஞர்களை பாதுகாத்து ஜனநாயக ரீதியில் நம்ம போராடி அவர்களுக்கு அந்த பலத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய இஸ்லாத்தோட கொடியை நம்ம இஸ்லாத்தை தீனை வளர்க்குறது. அதுதான் நாம் வந்து கண் எதிர்க்க நம்மளுடைய இளைஞர்கள் தாக்கப்படும் போது, நம்மளோட மசூதிகள் தாக்கப்படும் போது அதற்கெல்லாம் அமைதியாக விட்டு மற்ற தேவையற்ற விஷயங்களுக்கு, அகிதாவோட விஷயங்களுக்கு குரல் கொடுத்து கொண்டு தாவத்தோட வேலைகளை செய்து கொண்டிருப்பதனால் தீனை வந்து வளர்க்குறதா நினச்சி நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீர்கள். தீனை தாவத்தோட வேலை செய்யாமல் தீன் வளர்கிறது. ஆனால் இதுவும் தான் தீனை வளர்ப்பது. ஒரு பக்கம் வளரும் போது ஒரு பக்கம் அழியும் போதும் எப்படி ஒரு கண்ணு வலி என்று சொன்னால் ஒரு பக்கம் மருந்து விட்டு ஒரு பக்கம் வந்து ஆசிட்டை வைப்பது என்பது மரணத்திற்குரியான ஒரு விஷயமாகும். இது போன்றுதான் நம்முடைய விஷயத்தில் அனைத்து விஷயங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொண்டு வந்தாங்களோ அது போன்ற வந்து நம்மளுடைய முகலாவை எடுத்துட்டு போனோம். தீனிலும் துனியாவிலும் தாவத்திலும் எல்லா விஷயத்திலும் நாம் செய்ய வேண்டிய பணிகளே ஏகப்பட்ட பணிகள் இருக்கிறது. அதில் பெரும்பாலும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் உங்களுக்கு விரிவான முறையில் சொல்ல இருக்கிறோம். மற்றும் பப்ளிக்கை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விற்காக செய்பவர்கள் மற்ற ஜமாத்தார்கள் செய்யும் செயல்களையும் ஆதரித்து வேண்டும். அப்படி நீங்கள் ஆதரித்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு ஆதாரம் நிச்சயமாக நீங்கள் ஹஸ்ரத்துடன் சேர்ந்து நிற்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஹஸ்ரத் அவர்கள் இந்த முகலாவிற்காக என்னென்ன பணிகள் செய்திருக்கிறார்கள் என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஒரு சில உங்களுடைய இல்மின் குறைபாடின் காரணமாக, அதாவது என்ன விஷயம் அதுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிற தீனில் தெரியாமல் என்னுடைய ஜமாத்தில் இது இல்லை என்பதற்காக நீங்கள் ஷிர்க் என்று ஃபத்வா கொடுக்கூடாது. நீங்கள் வந்து அது விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹஸ்ரத்தை பின்தொடர்றதோ, சுன்னத்துல் ஜமாத்தை பின்தொடர்றதோ, சர்க்கார் நாயகத்தை பின்தொடர்வதோ வந்து உங்களோட விருப்பம். அது உங்களுக்கு பிடித்த தப்லீக்கோட தீன் வந்து நீங்கள் செய்யுங்கள். அதுக்கு யாரும் எந்த தடையும் கிடையாது. ஆனால் மருத்துவங்களுக்கு ஃபத்வாவை கொடுப்பாங்க. அப்படி உங்கள் ஜமாத்தில் உள்ளவர்கள் ஷிர்க் என்று ஃபத்வாவை கொடுத்து உங்களை குழப்பினால் நிச்சயமாக உங்கள் ஜமாத்திலிருந்து அவர்கள் வெளியேறுங்கள். இளைஞர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய முகலாவின் வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர இது போன்ற தேவையற்ற விஷயங்கள், அகீதாவோட விஷயத்தை பற்றி நம்ம பேசவே கூடாது. தவறுன்னு சொன்னால் நம்ம மஷ்ரா பண்ணிடணும். இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்மளை வளர்ச்சிக்காக போகணும். அப்படி நம்மளால் வளர்ச்சிக்காக நேரத்தை கொடுக்க முடியலன்னு சொன்னால் அதுக்காக யார் கொடுக்குறாங்களோ அவங்கள விட்டுடணும். அவங்க எதிராக வந்து நிற்கிறது வந்து இது வந்து நம்ம முகலாவிற்கு எதிரானது. நிச்சயமாக உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் எதிரான ஒரு விஷயமாகும். அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஒற்றுமையோடு இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை வந்து ஹயாத் ஆக்கணும்னா ஹஸ்ரத் அவர்கள் இந்த முகலாவில் காலம் முழுக்க இருக்க வேண்டும். அப்படியும் அவர் இந்த முகலா விட்டு அவர் சுய விருப்பத்துக்காக போராடன்னு சொன்னால் அவர் போன பிறகும் தற்காலிகமாக அவருக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டு தற்காலிகமாக ஒரு இமாம் நிர்ணயிக்கப்பட்டு மறுபடியும் அவர் வரும்போது இந்த இமாமைக்கு விடுவித்து நம்மளுடைய அப்துல் ஹஸ்ரத்துக்கு தொடர்ந்து பணியை செலுத்த வேண்டும். இதுதான் வந்து இந்த முகலாவிற்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய பணி. இது ஹஸ்ரத் அவர்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய கட்டமைப்புகள் சிதறிக்கப்படும் மற்றும் இளைஞர்களை அவர் வழி நடத்தி கொண்டு சென்று போயிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் ஹஸ்ரத் அவர்கள் எங்களிடம் வரும்போது எங்களுக்கு ஒரு 20 வயசு, அதாவது 23 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த இல்மை கற்றுக்கொண்டு முகலாவில் சிறுவர்கள் மீது உழைப்பு செய்கிறோம், வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்கிறோம். ஆனால் ஹஸ்ரத் அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஒரு டீமை வந்து உருவாக்கி கொண்டு வந்து இருக்கிறார் இந்த முகலாவிற்காக, தீனுக்காக. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் நம்ம அண்ணன் புனைமுத்துவலி பாபு அண்ணன், சேட் அண்ணன், அலாமுதீன் அண்ணன், இது போன்றவர்களுடைய குழந்தைகளை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக அந்த குழந்தைகளிடத்திலே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மற்றும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளே வந்து இந்த முகலாவினுடைய தீனுடைய விஷயங்களை எந்த அளவுக்கு செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் அதற்கு ஆர்வமும் ஆதரவும் கொடுக்க வேண்டும்.
அதற்கு மாறாக தலை கீழாக இந்த முகலாவை பற்றி கொஞ்சம் கூட வந்து இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறீர்களோ தெரியாது. நாங்கள் அதை தான் சொன்னோம். நாங்கள் எங்களிடத்தில் விட்டுவிடுங்கள், நீங்கள் நிர்வாகத்தோட பணியை செய்யுங்கள், நாங்கள் இளைஞர்களை பார்த்துக்கொள்கிறோம். நிர்வாகத்தின் மூலியமாகவே எங்களுக்கு இளைஞர்கள் மதரசா சார்பாக இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதுக்கு வாக்குறுதியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், எங்களை உருவாக்கியிருக்கிறீர்கள். நாங்கள் உருவாகி நின்றிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டீமாக நீங்கள் மதரசாவை செயல்படுங்கன்னு அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள். எங்களுடைய ஆதரவை தான் நீங்கள் முதலாவது கேட்டிருக்க வேண்டும். மற்றவருடைய இளைஞர் குழப்பம் செய்யப்பட்ட இளைஞர்களிடத்தில் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த குழப்பம் செய்பவர்களுக்கு ஆதரவாகவும் குழப்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் இப்போது நீங்கள் இந்த முடிவை ஹஜ்ரத்துக்கு எதிராக எடுத்திருக்கிற முடிவு வந்து முகலாவிற்கே எதிரான ஒரு, இந்த சமூகத்திற்கே, இஸ்லாத்துடைய சமூகத்திற்கே எதிரான ஒரு முடிவு. இதுதான் வந்து மிகப்பெரிய வந்து வருத்தத்துக்குரியமான விஷயமாகும். நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் பின்வாங்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையோடு, இது வந்து மிகவும் ஆபத்தான விஷயம். முகலாவை நிச்சயமாக அழிவு பாதையை கொண்டு செல்வதற்கு இது வழிவகுத்துவிடும். ஹஜ்ரத் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியில் முகலாவில் பணியாற்ற வேண்டும். இதுதான் வந்து நீங்கள் தீனுக்காகவும் அல்லாவிற்காகவும் கொடுத்த வாக்குறுதியை, இஸ்லாத்திற்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சாட்சி ஆகும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இளைஞர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். முகலாவில் ஒரு தடுப்பு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து இளைஞர்களும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய முகலாவில் ஒரு டீம் உருவாக வேண்டும் என்று பல பேருடைய எண்ணமாக இருக்கிறது. ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய டீம், அதுக்கான பலமும் பவரும் உங்களிடத்தில் இருக்கிறது. அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய நேமையும் அதில் இணைந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் வராங்களோ அதில் இணைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த டீம் ஆகப்பட்டது உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரப்பூர்வமாக இது செயல்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் உங்களுடைய பணத்தையோ நேரத்தையோ இதற்காக செலவு செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நேரத்தில் எந்த நேரத்தில் எந்த விடைய, பல பேர் டீம்னு பணம் காசை பற்றி யோசிப்பீங்க. பணம் முக்கியம் இல்லை. உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் உங்களுடைய பவரும் உங்களுடைய வாலிபத்தையும் நம்ம எந்த நேரத்தில் எப்படி செலவு செய்ய போகிறோம். உருவாக்கப்பட வேண்டிய இளைஞர்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், அதில் ஆதரிக்கக்கூடிய பெரியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் செய்ய வேண்டிய பணிகள் என்ன? அவர்களுக்கு பிடித்த பணிகளை அவர் செய்ய வேண்டும். இது போன்ற பல பேருடைய எண்ணம், இது போன்ற டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஷஹாதத்தோட டீம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த டீமில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீனை கொண்டு வந்தார்களோ, எந்த நேரத்தில் ஜனநாயக ரீதியில் இந்த போராட வேண்டும். வெறும் தாவத்துடைய வேளையில் அகீதாவை பற்றி பேசுவது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நாம் இந்த டீமை உருவாக்கி வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். அதனுடைய டீமில் இதற்காக முயற்சியை எடுங்கள். என்னுடைய நேமையும் இதில் இணைத்து கொள்ளுங்கள். இது போன்றுதான் பெரியவர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்கள் மத்தியில் கருத்துக்களை கொண்டு சென்று இவர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் உங்களை கண்ணியப்படுத்தும். இஸ்லாத்திற்காக ஷஹீதோடைய பாதையில் கொண்டு செல்லும். ஷஹீத் என்று சொன்னால் நாம் மரணித்து விடுவோம் என்று சொல்லி நினைத்து கொள்ளாதீர்கள். நாம் இஸ்லாத்திற்கு ஆதரவாக, இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக வரும் ஒவ்வொருவருக்கும் நாம் செய்யப்படும் இந்த செயல்கள் வந்து ஷஹீத் உடைய பாதையை நோக்கி செல்லும். இப்படி செய்யப்படுவர்களுடைய பெயர்கள் நோட் செய்யப்பட்டு அந்த அணியையும் நாம் முகலாவில் ஒரு வகத்தான தொழுகையிலும் அதுக்காக புரோகிராம் வைத்து அல்லது ஜும்மா உரையிலும் வைத்து நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இளைஞர்களிடத்தில் ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு ஆர்வம் வரும், வளர்ச்சியோட பாதையை கொண்டு செல்ல முடியும். அதே போன்று ஒவ்வொரு உள்ளத்திலும் குரானுடைய ஆஃபீஸுடைய உள்ளத்தையும் உள்ளமாக மாற்ற வேண்டும். அந்த போன்ற ஒரு பலஸ்தீனில் உள்ளவர்கள் இருப்பதின் காரணமாக தான் அவர்களுடன் வீரியமாக செல்ல முடிகிறது. இதன் முயற்சியின் காரணமாக தான் ஹஜ்ரத் அவர்கள் சிறுவர்கள் மத்தியில் குரானுடைய இல்முகளை அதிகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக தான் ஹஜ்ரத்தை நாங்கள் பின்தொடர்கிறோம். இந்த முகலாவுக்கு ஒரு முக்கியம். நீங்கள் ஹஜ்ரத்துக்கு எதிராக வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் கவனத்தில் வைத்து தான் நாங்கள் இப்போது சொல்கிறோம். வருகால சந்ததிகளுக்கு என்ன தேவையோ அதனுடைய இல்மு ஹஜ்ரத்திற்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொண்டு வந்த இந்த இல்மு
அதே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு கொண்டு வந்த இல்மை நாங்கள் ஹஸ்ரத்தில் உணர்கிறோம். நம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த இமாம்களை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு இமாம்களுக்கும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இமாம்கள் தான் இந்த மொஹல்லாவினுடைய அச்சாணிகள், இந்த சமூகத்தினுடைய அச்சாணிகள். இமாம்கள் நினைத்தால் அனைத்தும் முடியும். இமாம்களால் தான் இந்த நாட்டிற்கே சுதந்திரம் கிடைத்தது. இந்திய நாட்டிற்கே, இந்திய நாட்டுடைய சுதந்திரம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய போராளிகள் மறைக்கப்படுகிறார்கள். திப்பு சுல்தான் போன்ற போராளிகள் நம்மளுடைய வரலாறுகள் படிக்கக்கூடிய புக்குகள் இருந்தே மறைக்கப்படுகிறார்கள், எடுக்கப்படுகிறார்கள். நம்மளுடைய இளைஞர்களுக்கு வரலாறை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது போன்ற முயற்சிகள் ஹஜ்ரத் அவர்களுடைய பணி பெரும் அளவில் இருக்கிறது. அதே போன்று நம்முடைய நாட்டில் கொடியேற்றும் போது, சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் போது ஒவ்வொரு முஸ்லீம்களும் கலந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தெருவில் புலித்தெருவில் வைத்து இமாம்களை வைத்து நாம் கொடிகளை ஏற்றிருக்கிறோம், ஹஜ்ரத்தை வைத்து. அதே போன்று மதர்சாவிலும் இருக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலும் ஹஜ்ரத் அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனநாயக ரீதியிலும் தன்னுடைய இந்திய நாட்டிற்காக எந்த நாட்டிலோ அந்த நாட்டிற்கு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இருங்கள் என்று, நாட்டை நேசிங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது போன்றுதான் ஹஜ்ரத் அவர்களும் செயல்களும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது காரணமாக தான் எங்களுடைய தெருகளிலும் ப்ரோக்ராம்களை ஏற்பாடு செய்து கொடிகளை ஏற்றுகிறோம். ஆனால் இதில் எந்த ஜமாத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், பல இளைஞர்களும் சரி, தாவத்துடைய வேலையை செய்யக்கூடியவரும் சரி, கலந்தும் கொள்கிறார்கள், கலந்து கொள்ளாமலும் போகிறார்கள். ஆனால் பெரிதளவில் இது ஈடுபாடு கொடுக்கறது கிடையாது. அதன் காரணமாக நம்மளுடைய சுதந்திரத்துடைய உரிமையை இமாம்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், சுதந்திரத்துக்காக முஸ்லீம்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்காங்க, ஒவ்வொரு முறையும் நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. இதற்காக இளைஞர்கள் அந்த குடியேற்றும் போதும் சுதந்திரத்திலும் நம்ம உரிமையை நம்ம தக்க வைக்கணும். நம்ம உரிமையும் நம்ம ஜனநாயக ரீதியை நம்ம போராட தான் நம்ம இந்திய நாட்டில் நம்மளுடைய மதிப்புகளையும் நம்மளுடைய உரிமைகளையும் நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம வெறும் தாவத்துடைய வேலைகளை மட்டும் செய்வதன் காரணமாக, தாவத்துடைய வேலை என்று சொன்னால் குறிப்பிட்ட ஜமாத்தை யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது. அனைத்து ஜமாத்தார்களையும் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுடைய இது போன்ற விஷயங்களை ஜனநாயக ரீதியில் நம்ம போராட வேண்டும். அப்படி போராடினால் மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். சுதந்திரம் கிடைத்தது, போராடினால்தான் சுதந்திரம் கிடைத்தது. இப்போதும் நாம் சுதந்திரத்தை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய